மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாண்புமிகு காவல்துறை டிஐஜி அவர்களும் தற்போது கொடியசைத்து இந்த விழிப்புணர்வு பேரணியை தொடக்கி வைக்கிறார்கள். புதிய தலைமுறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த என் நாடு என் ஓட்டு நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம், இதயா கல்லூரியின் முதல்வர் பாத்திமா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகள் ஏந்தியபடி கல்லூரி மாணவிகள் பேரணியாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர், காவல்துறை டிஐஜி ஆகியோர் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வாக்குச்சாவடிகளில் செய்யப்படும் ஏற்பாடுகள் குறித்தும் உரையாற்றினர். பெண்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? நம்ம பெண்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருந்தால் தான் நாடுகள் நல்லா இருக்கும். ஸோ வாக்கு செலுத்துறது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வாக்களிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் வாக்களிக்க செய்யணும். நம்மளுடைய ஜனநாயகத்தின் முதல் உரிமை கடமை அப்படிங்கிறது ஓட்டு போடுறது, அந்த ஓட்டிங் ரைட். சரிங்களா? அந்த ஓட்டிங் ரைட்டை நம்ம செயல்படுத்துகிறோமா இல்லையா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு கொடுத்த அந்த உரிமை 90க்கும் அதிகமான சதவீதத்தில் நம்முடைய ஓட்டுப்பதிவை செய்து ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னாக்கா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஓட்டை போடணும். மத்தவங்க நினைக்கிற மாதிரி இவங்க வெறும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. எங்களுக்குமே உங்களை விட எங்களுக்கு அரசியல் நாலேஜ் அதிகமா இருக்கு. சரியான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனால தான் நம்மளோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லாம நமக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தோட வாழ்வாதாரமும் வரும்ன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, பயமாவும் இருக்கு. இப்போ இந்த ஓட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்கவும் வைக்கும், ஒருத்தவங்களை தோக்கவும் வைக்கும். முன்ன இருந்த மக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. எப்படி ஓட் பண்ணணும், யாருக்கு ஓட் பண்றோம், எதனால பண்றோம் நம்ம அப்படின்ற அவேர்னஸ் நிறைய கிடையாது. 18 வரும்பொழுது முன்ன இருக்கவங்க விட நாங்க இன்னும் நல்லா ஓட் பண்ணி அடுத்த கான்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணுவோம் நாங்க நம்புறோம். செய்தி என்றாலே புதிய தலைமுறை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயில இருந்து அமித்ஷா வாயில இருந்து வர மாட்டேங்குது? பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நாம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும். முழுசா எந்த கட்சியாவது உள்ள போயிருக்கான்னு பாத்தீங்களா? அறையா இருக்கிற பாமக மீதி ஐயா கிட்ட இருக்கு. 3ஆ உடைஞ்ச அதிமுகவுல இருந்து ஒரு கால்வாசி போயிருக்கு தினகரன். ஒன்மேன் ஆர்மியா ஐயா. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாசல்ல நிக்கிறேன், நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிடுவீங்க இல்ல வெள்ள போடான்னு பரப்புவீங்க? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவே? அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்காது. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்குதான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க.